உங்க பிறந்த தேதியில மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தருடைய பிறந்த தேதியில அவர்களுடைய குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். என்ன தேதினா அப்படிங்க அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய லட்சிய போக்கு, அவங்க எத நோக்கி போறாங்க, அவங்க எப்படி ஜெயிப்பாங்க, அவங்க எதை நோக்கி பயணம் செஞ்சு எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை நிலை அமையும். ஒவ்வொரு பிறந்த தேதியும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறது. ஸோ லைஃப்ல வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஃபோர்ஸ், அவங்களுடைய நம்பர் என்ன? அப்போ 1ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு சூரியன் ஆதிக்கம், 2ல பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம், 2ல பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம், 3ல பிறந்தவங்களுக்கு குருவுடைய ஆதிக்கம், 4ல பிறந்தவங்களுக்கு ராகுவோட ஆதிக்கம், 5ல பிறந்தவங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம், 6ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம், 7ல பிறந்தவங்களுக்கு கேதுவோட ஆதிக்கம், 8ல பிறந்தவங்களுக்கு சனியுடைய ஆதிக்கம், 9ல் பிறந்தவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம். இப்படி 9 தேதிகளுக்கும் 9 கிரகங்களுடைய ஆளுமை இருக்கிறது. அப்போ 1 சார் 10, 11, 12, 24 இதுங்களுக்கெல்லாம் என்ன சார் சொல்றது? அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கும் அதேதான். நீங்க 2 டிஜிட்டா இருந்தீன்னா 2யும் கூட்டி பார்த்தீன்னா என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க. சார் ஃபார் எக்ஸாம்பிள் 12 அப்படின்னா 3ஆம் நம்பர். 24னா 6, 27னா 9 இப்படி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஸோ எல்லாருமே இந்த 9 கிரக அமைப்புக்குள்ள இந்த நம்பர்ஸும் வருகுது. உலகத்திலேயே பிரபஞ்சம் நம்பர் மூலமா தான் பேசுதுங்க. பிரபஞ்சத்தினுடைய மொழி நம்பர்ஸ் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புதன்கிழமை 5ஆம் தேதி அப்படின்னா, இன்னைக்கு அதனுடைய ஆதிக்க சக்தி அதிகமா இருக்கும். வியாழக்கிழமை 3ஆம் தேதி அப்படின்னா, ஆதிக்க சக்தி இன்னைக்கு அதிகமா இருக்குது. 3ஆம் எண்ணின் ஆதிக்க சக்தி அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதே மாரி செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி இல்ல 27ஆம் தேதி அப்படின்னா, அந்த 9க்குரிய ஆதிக்க சக்தி அதிகமாக இருக்கும். செவ்வாயுடைய ஆதிக்க சக்தி இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு கிரகங்களும் தன் சூட்சுமத்தை எண்ணின் அடிப்படையில் சூட்சுமமாக கொண்டிருக்கிறது. கிரகங்கள் எண்களின் சூட்சுமமாக கொண்டிருக்கிறது. எண்கள் கிரகங்களின் சூட்சுமமாக கொண்டிருக்கிறது. இத நீங்க புரிஞ்சுக்குங்க. நெறைய விஷயங்கள் இருக்குது. நெறைய சொல்லலாம்னு நெனைக்கிறேன். இந்த சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.